Hi, NCRT Grade 11 Chapter 2 Structure of Atom Book Bag Questions Answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.19 The electron energy in hydrogen atom is given by En. ஸோ அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க -2.18 10 to the power of -18 by n square joule. Calculate the energy required to remove an electron completely from the n equal to orbit. What is the longest wavelength of light in centimeter? ஸோ இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும், இங்கே இன் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ இன் சென்டிமீட்டர் கேன் பி யூஸ்டு டு காஸ் திஸ் ட்ரான்சிஷன். ஸோ இதுதான் கொஸ்டின், ரைட்? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸோடைய ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்லி ரிமூவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் கம்ப்ளீட்லி. அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், n1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இல்லையா, செகண்ட் ஆர்பிட்லேருந்து. கம்ப்ளீட்னா n2 தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ டெல்கி த சேஞ்ச் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், எனர்ஜி ஃபார் இன்ஃபினிட்டி மைனஸ் எனர்ஜி ஃபார் 2. அப்போ இந்த ஃபார்முலாவில் ரெண்டுக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நீங்கள் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, E தட் இஸ் ஈக்குவல் டு 2.18 இன்ட்டு 10 to the power of 18 டிவைடட் பை 1/2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர் நமக்கு வரும் லாஸ்ட்டாக, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க கவனிங்க. எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிக்கோங்க, n1 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுங்கள், 2 போட்டு n2 ஸ்கொயர்னு போட்டு இந்த வேல்யூவை ப்ளஸில் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃபார்முலா வரும். அதில் இன்ஃபினிட்டியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆயிரும், நமக்கு இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கும், அந்த டேர்ம் 0 ஆயிரும், ரைட்? 1/2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதுக்கு நமக்கு வேல்யூ என்ன வரும், ஸோ அப்போ என்ன நமக்கு 2.18 இன்ட்டு 10 to the power of 18 ஸோ -18 divided by 2 square ஆயிரும் 4, that is equal to 0.5465 into 10 to the power of -18 ஜூல் இருக்கும், ரைட்? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன். எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, டெல்லி எவ்வளோ ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி, கம்ப்ளீட்லி ரிமூவ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் n2, ரைட்? அடுத்து வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வேவ் லென்த்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும், del E that is equal to h nu, அந்த நியூ எப்படி எழுதிக்கலாம், c by lambda எழுதிக்கலாம். இப்போ லாம்டா வந்து பார்க்கணும்னா வேவ் லென்த் that is equal to hc divided by del E அப்படின்னு வரும். ஸோ ஹச்சோட வேல்யூ அகைன் 6.626 இன்ட்டு 10 to the power of -34. சியோட வேல்யூ 3 இன்ட்டு 10 to the power of 8 டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, 0.5465 இன்ட்டு 10 to the power of -18. ஸோ இதுக்கான லாம்டா அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா லாம்டா that is equal to 3.674 இன்ட்டு 10 to the power of -7 மீட்டர் அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். பட் என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணேன். என்ன அண்டர்லைன் பண்ணோம், சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் இதில் வருது, மீட்டரில் வருது. ஸோ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும், லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு 3.674 இன்ட்டு சென்டிமீட்டரை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 10 to the power of 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 10 to the power of -5 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அது லாம்டாவுடைய ஆன்சர் இன் சென்டிமீட்டர், ரைட்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து டேரெக்டாக அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்ன உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் ரிமூவ் கம்ப்ளீட்லினா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம், அயானிசேஷன் எனர்ஜி அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இதே யூனிட்டில். ஸோ அதில் பார்த்துருப்போம், அயானிசேஷன் எனர்ஜி எலக்ட்ரானை வந்து அதோடைய இருக்கக்கூடிய ஆர்பிட்லேருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறது. அப்போ n2ன்றது என்ன ஆயிரும், நமக்கு இன்ஃபைனைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டால் ஆயிரும். ஸோ அப்போ அந்த இன்ஃபைனைட்டை நீங்கள் உள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாக நமக்கு தெரியும் டெல்கி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், 2.18 இன்ட்டு 10 to the power of -18 1/n1 ஸ்கொயர் மைனஸ் 1/n2 ஸ்கொயர் போடுவோம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிரும். கடைசி நமக்கு என்ன இருக்கும், 1/n1 ஸ்கொயர் மட்டும்தான் வரும் அயனைசேஷன் எனர்ஜிக்கு, ரைட்? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெல்கி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், நமக்கு வேவ் லென்த்தை வந்து எனர்ஜிக்கு ஈக்குவல் டு h நியூ ஃபார்முலாவில் போட்டு என்ன பண்ணிட்டோம், லாம்டாவுடைய வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் நமக்கு மீட்டரில் வரும். ஏன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஜூல் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் மீட்டர் பெர் செகண்டில் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் வில் பி இன் மீட்டர். சென்டிமீட்டராக மாத்திரக்கு என்ன பண்ணிக்கிறோம், 10 to the power of -2 சரி 10 to the power of 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ -7 என்ன மாறிடும், -5 மாறிடும். ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.